கிட்டத்தட்ட ஒரு 285 கொலைகள் நடந்திருப்பதாக கடந்த 4 ஆண்டுகளில் பதிவாகியிருக்கு. எங்கேயும் பாதுகாப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பூந்து வெட்டுறாங்க, பாம்பு அடிக்கிறாங்க, அதுக்கு மேலே பாம்பு இவ்வளவும் நடந்துக்கிட்டே இருக்கு, கடந்துக்கிட்டே இருக்கு. பகல் நேரங்களிலே குற்றம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது, ஓட ஓட விரட்டுறாங்க. அந்த அச்ச உணர்வு குறைந்ததற்கு எது காரணம்? அரசு இதை எப்படி பார்த்துட்டு? 285 பேர் 4 வருஷத்துலன்னா சின்ன கணக்காது. அந்த தீபக் ராஜா பாண்டிய கூட பேசவுள்ள சொல்லியிருப்பா, அப்படி நீங்களாம் படிக்கணும்னு தான் நாங்களாம் கத்தி எடுத்து சுத்தோம். இந்த ஆட்சியில் அப்படி கிடையாது, ரவுடிசமே இவங்க தான் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு கூட நேற்று திரு அண்ணாமலை கூட வச்சிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த பெருமையும் பேச முடியாதவன் சாதிய பெருமை பேசுகிறான். அடடா, உன்னிட்ட பேசுறதுக்கு எந்த பெருமையுமே இல்லை, சாதி பெருமை பேசுவான். என்னைக்கு சாதியை ப்ரமோட் நான் பண்ணதே கிடையாது, அது தேவையில்லாது, அது அனாவசியமானது. சொந்த நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்கள், கிட்டத்தட்ட ஒரு 285 கொலைகள் நடந்திருப்பதாக கடந்த 4 ஆண்டுகளில் பதிவாகி இருக்கு. இந்த கொலை சம்பவங்களுக்கு பின்னணியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்ன? தென் மாவட்டம்னு சொல்லாதீங்க, மதுரையே தென் மாவட்டம் தான். இது நெல்லையில மட்டும் இந்த டேட்டா, திருநெல்வேலியில மட்டும் இந்த டேட்டா. ஆமா, அது ஒரு தனியார் தொலைக்காட்சி புதிய தலைமுறையில் உள்ள ஒரு எடுத்திருக்காரு, ஒரு ரிப்போர்ட்டர் மருது பாண்டியன்னு. அது ஒரு பெரிய பேசு பொருளாவே ஆயிட்டு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 285 கொலைகள், 1162 பேர் கைது, 300க்கும் மேற்பட்ட குண்டாசு, இப்படி அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. கொலைகள் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கு, நான் அதை மறுக்கிறதுக்கு இல்லை. எல்லா சூழ்நிலையும் கொலைகள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் அது அக்ரஸிவாக ஆகிறதுக்கு காரணம் இது. இப்போ இந்த ஒரு 4 இயர்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாகி கொலை நடந்துருச்சான்னா அது இல்லை, கிடையாது. இந்த கத்தியோட ரத்தத்துக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு வரலாறே இருக்கு. ஒரு 50 70 80 வருஷம் 100 ஆண்டு கால பிரச்சனை கூட இருக்கு. ஒன் பை ஒன்னா ஒருத்தவங்க உங்கள் அப்பா ஒருத்தவங்க கொண்டு இருப்பாங்க, அதுக்கு அதோட ரிவெஞ்சாவே புள்ள வளர்ந்து மறுபடியும் புள்ள கொல்லும். புள்ள கொண்டது பிறகு ஆப்போசிட்டில் செத்தவங்க நம்ம வீட்டில் கொண்டுட்டாங்களேன்னு அவங்க வளர்ந்து வர்றது, இப்படியா அந்த கொலைகளோட அளவு அதிகமாகிட்டே போகுது. இல்லை சார், ஒரு நாகரிகமான சமூகத்தில் இந்த பகை உணர்வு கடத்தப்படுமான்ற? கண்டிப்பாக கடத்தப்படும், இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். அப்புறம் நாகரிகம், வளர்ச்சி, கல்வி, இதெல்லாம் எப்படி? கல்வி வளர்ச்சி தான், கல்வி வேலை வாய்ப்பு குறைவு. அங்கே நீங்கள் திருநெல்வேலியில் ஃபேக்ட்ரி எல்லாம் கிடையாது, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு திசையாக கிடக்கும். சரி, திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தென்காசியும் திருநெல்வேலி தான் இப்போ தான் தனியாக வந்திருக்கு. அந்த தென்காசி பார்த்தீங்கன்னா அப்படியே குத்தால அருவி, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். டூரிஸ்ட் பிளேஸில் எல்லாரும் வருமானம் பண்ண முடியாது. அங்கே கடை வச்சுருக்கவங்க, ஹோட்டல் வச்சுருக்கவங்க, பஜ்ஜி கடை போட்டிருக்கவங்க, டூரிசம் சார்ந்த கைவினை பொருட்கள் விற்கிறவங்க தான் சம்பாதிக்க முடியும். சுற்றுலாத்தலங்களை சுற்றி. திருநெல்வேலியை பொறுத்தவரை ஃபுல்லாக விவசாயத்தை பேஸ் பண்ண இடம் தானே, பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நெல்லை இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியெல்லாம் ஒரு காலத்தில் ஹாட்டாக இருந்தது தான். இன்னைக்கு அதெல்லாம் ஃபுல்லாக வேலை வாய்ப்பு. அந்த கேரளாவோட வாடை, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வெளியூர் போயிடுறது, வெளிநாடு போகிறது, அந்த மாதிரி ஜேர்னி பண்ணுறாங்க. எங்கிட்ட தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா அது ஒரு காலத்தில் ஸ்பீடாக இருந்தது தான். இன்னைக்கு தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பவர் பிளான்ட் வந்துருச்சு, ஆலைகள் உப்பு தொழில் நல்லா முன்னேற்றம், மீன் தொழில் நல்ல வளர்ச்சி, அபார வளர்ச்சி, எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கலவரம்லாம் அங்கே நடந்து முடிஞ்சுது முதுகுளத்தூரில். ஆனால் இப்போ எல்லாம் ஒன்று ஆயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பெரிய மீன்பிடி துறைமுகம், பெரிய டூரிஸ்ட் பிளேஸு, வேலைவாய்ப்பு, வெளிநாடு போகிறது, பயணம் போகிறதுன்னு சொல்லுவாங்க, வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, இப்படி ஆகிட்டு அதில் 1-2 பிரச்சனைகள் இருக்குது, அது ரேராக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நெல்லையை பொறுத்தவரையிலையும் அது அப்படியே இருக்குது. அதை திரைப்படங்களும் மற்ற ஏனைய விஷயங்களும் அதை கடத்திக்கிட்டே வர்றதாக நான் நினைக்கிறேன். திரைப்படங்கள் மிக முக்கியமான பங்கு, சொசைட்டி டேமேஜ் ஆனது திரைப்படம் மிக முக்கியமான பங்கு. சாதியா மதமா எல்லாமாவும் திரைப்படம் வளர்த்துக்கிட்டு தானே இருக்கு. பம்பாயின்னு ஒரு படம் இப்படி வச்சாங்க, வேண்டாம். முதல் படம் ரோஜா, AR ரகுமானுக்கு. உங்களுக்கு அப்போ எனக்கு 91 வந்த படம், நீங்கள் 92 வந்த படம். எனக்கு இப்போ 5-6 வயசு இருந்திருக்கும். 5-6 வயசுல கொஞ்சம் விரவம் தெரியும், 7-8 வயசுல. தீவிரவாதி அப்படின்னா எப்படி இருப்பான் அப்படின்னா தொப்பி வச்சிருப்பான், தாடி வச்சிருப்பான். இது யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? சினிமா தான். சினிமா.
அது குறிப்பா மணிரத்னத்துடைய சினிமா. மணிரத்னோட சினிமா. எப்படி தீவிரவாதினா நீ எப்படி ஒரு மனிதனை வந்து ஒரு மத அடையாளங்கள் வைத்து இவன் இப்படி தான் இருப்பான்னு நீ எப்படி சொல்லுவேன்? தப்பு இல்லையா அது? இஸ்லாமிய சகோதரர்கள் தொப்பி வைக்கிறதோ தாடி வைக்கிறதோ அது அவங்களுடைய மார்க்கத்தோட வழிபாட்டு முறையை அவங்க வச்சிருக்காங்க. ஆனா தீவிரவாதினா இந்த பைஜாமா மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு இஸ்லாமியரோட அடையாளத்தையே அவர் படமா எடுத்தாருல, தப்பு இல்லையா அது? தவறுதான். தவறு. தென் மாவட்டம்னா நல்லா மீசை வச்சுக்கிட்டு அந்த தென் மாவட்டத்துக்கான மொழி பேசிக்கிட்டு முதுகுல அருவா வச்சு முதுகுல அருவா வச்சுக்கிட்டு முதுகுல அருவா வைக்கணும் வெட்டிப்படும், குத்தி விட்டுருது. அதெல்லாம் ஒழுங்கா வச்சு எடுக்கிறது எடுக்க தெரியும். இது அட்டகத்தி இவங்க எடுக்கிறது சினிமாவில் வச்சிருப்பாங்க. அப்ப தென் மாவட்டத்துக்கான மொழி பேசிக்கிட்டு பழக்கத்துக்குன்னா நாங்கள் உசிரையும் கொடுப்போம், எத்தனை வேணுமா செய்ய, ஆனா இது மட்டும் செய்யக்கூடாது. நீ எல்லாம் ஒத்தால முடிக்க மொத்தமா போவ, அவன் முத்தால முடிக்க ஒத்தால ஒரு என்னைய டைலாக்கு. 10 பேரை ஒரு ஆள் வந்து வெட்ட முடியுமா? வெட்டவே முடியாது. ஆனா இதெல்லாம் சினிமாக்கள் அதை ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சது. அந்த சாதிங்கிற தீயை வந்து ஏத்தி 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 விட ஆரம்பிச்சாங்க. இல்ல இருக்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்களா இல்ல மிகையா காட்டுறாங்களா? எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்தி விடுறது தான் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ உங்களை அடிச்சா நீங்க திருப்பி அடிக்க மாட்டீங்களா? கட்டாயமா. ஆனா அது நீங்க அடிக்காம உங்க நண்பனோ உங்க அண்ணனோ உங்க அப்பாவோ உங்க சித்தப்பாவோ உங்களை அமரடைக்கு தானே விடணும். டேய் கோவப்படுறது பெருசு இல்ல, வாழ்க்கை வீணா போயிடும், அமைதியா போ அப்படின்னு சொல்லி யாரும் சொல்றது இல்ல. பதிலுக்கு பதில் செய்யணும் அப்புறம் என்னடா இருக்கு அப்படின்னா எப்படி டைலாக் வைக்கிறீங்க? அது ஏற்கனவே சாதி வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு நிக்குது, நெருப்பா நிக்குது, யார் தொட்டாலும் ஃபயர் ஆகுற மாதிரி இருக்கு. அதுல கொஞ்சம் பெட்ரோல் போற போக்குல ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனா எப்படி அது? அதுதான் எல்லாமே பண்ணி விட்டாங்க. இப்ப ரீசெண்டா இறந்த பசங்க அந்த டேட்டாவில் பாருங்க, 27 வயசை தாண்டலைங்க, 65 பேர், 65 கொலைகள் 25 வயசை தாண்டல. மொத்தம் சிறார்கள் 40 பேர் இருக்காங்க அக்யூஸ்டா. 18 வயசு உட்பட்டவங்க, 18 வயசு 40 பேர் குற்றவாளியா இருக்காங்க. குழந்தைங்க. அப்ப இது எப்படி நீங்க சொல்லுவீங்க, எப்படி கடத்துவீங்க? இது ஒரு வீரமா பார்க்கப்படுகிறது. இது எல்லாருக்குமே சொல்ல போனா தென் மாவட்டத்துல இது ஒரு பிரச்சனை இருக்கா? இந்த 50-60 வருஷம் கத்தி ஒன்று திறந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட இப்ப நெருக்கி முடிவுக்கு வந்துட்டு. ஏன்னா ஒரு 50 வயசுக்கு மேல போயிட்ட பிறகு யாரும் ரவுடிசத்தை என்கரேஜ் பண்றது இல்ல. அந்த ரத்தமே சுண்டிடும் இயல்பா. அது எங்க சுண்டுதுலாம் தெரியல. 7.5 ரத்தம் இல்லைன்னா மயக்கம் வந்துடும், பக்குவம் வந்துடும். எதுக்குடா அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்றாங்க. பாதி பேர் தண்டனை ஆயிடுது, வழக்கு சிறை எடுத்துடுறாங்க, லைஃப் எடுத்துருவாங்க, வெளியில இருக்க போறது இல்லை. அதுக்கு போல இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மனநிலைக்கு கொஞ்சம் பேர் வந்துருவாங்க. அது அப்படியே ஆறி போயிடும் காலப்போக்கில். ஆனால் அடுத்தடுத்த ஜெனரேஷன் அதை கையில் எடுத்துக்கிட்டே வருது அந்த கத்தியை. ரெண்டாவது தென் மாவட்டத்தில் மிக முக்கியமானது ஜாதி. எல்லா இடத்துலையும் சாதி தான், சாதி இல்லாத இடமே இல்லைங்க. நான் பார்த்துட்டேங்க, கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் சாதி இருக்கு. சாதியெல்லாம் இப்போ நேரடியாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் தம்பி நீங்கள் என்ன ஆளுங்க, ஒரே வார்த்தை கேட்டுக்காங்களா? அந்த மாதிரி எல்லாரையும் கேட்குறாங்க. கீழே கமெண்ட்டில் போய் பாருங்க, நீ என்னடா ஜாதி எங்கால பேசுகிறலாம் கமெண்ட் எழுதுறாங்க. நம்ம என்னத்த சொல்கிறோம், பொதுவான விஷயத்த சொல்கிறோம். நீ என்ன சாதி சொல்லு முதல்ல அப்படின்னு. பேச்ச பார்த்தாலே தெரியுது நீ இந்த சாதி தான் அப்படின்னு அவங்களாவே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் சொந்த சாதிக்கு செய்வன வைக்கிறான்றாங்க. ஆமா, அந்த மாதிரி வேற பேசுறாங்க. நம்ம என்னங்க பொதுவா பேசுறோங்க. நம்ம வந்து சாதியெல்லாம் தூக்கி என்னைக்கு சாதியை ப்ரமோட் நான் பண்ணதே கிடையாது. அது தேவையில்லாதது, அது அனாவசியமானது சமுதாயத்துல. இப்ப தென் மாவட்டத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா 3 சாதி, முக்குளத்தோர், நாடார், தேவேந்திர குல வேளாளர். எங்கெங்க யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க கை ஓங்கி இருக்கும். அவங்க கை ஓங்கி இருக்கும். மெஜாரிட்டி தான் இங்க தீர்மானிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா முக்குளத்தோருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஒரு காலத்துல ஃபைட் நடந்திருக்கு, கடுமையா சண்டை போயிருக்கு. ஆனா இப்ப எல்லாம் இல்லை. இப்ப வந்து தேவேந்திர குல வேளாளர்னா யாருன்னு சொல்லிடுறா, அவங்க வந்து பட்டியல் சமுதாயத்திலேருந்து தாங்க வெளில வரணும்னு ரொம்ப நாளா போராடிட்டு இருக்க ஒரு இனம் தேவேந்திர குல. எங்களுக்கு பட்டியல்னா கிடையாது, நாங்க வேளாண்குடியை சார்ந்தவங்க, எங்களை ஏன்டா நீ SC/STங்கிற, நான் என்ன ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு ரொம்ப நாளா ஃபைட் பண்றாங்க. ஒரு தலைவர் பேசிட்டு இருக்காரு, கிருஷ்ணசாமி மாதிரியான. கிருஷ்ணசாமி கூட அவர் அரசியல் வயமாயிட்டாரு. இவங்களுக்குன்னா பசுபதி பாண்டியனை தான் இவங்க லீடர்ஷிப்பா சொல்லுவாங்க. பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் தெரியும் உங்களுக்கு, அவங்களாம் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அடுத்தது நாடார் சமுதாயம். நாடார் சமுதாயத்துக்கு அது உங்களுக்கு தெரியும், வெங்கடேச பண்ணையார், சுபாஷ் பண்ணையார். வெங்கடேச பண்ணையார் ஜெயலலிதா பீரியட்ல என்கவுண்டர் ஆனாரு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ராக்கெட் ராஜா அண்ணன் வரைக்கும் அந்த அந்த சமுதாயத்துல அவங்க இருக்காங்க. தேவர் சமுதாயத்துல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கட்டத்தோரை, மதன் தேவர், இப்படி ஒரு லிஸ்ட், அவங்க ஒரு பெரிய டீம், அது ஒரு டீம். நாடார் டீம்ல கராத்தே செல்வின் எல்லாருமே பலி ஆயிட்டாங்க. எல்லாரும் இந்த பக்கம் மாறி மாறி கூட நடந்துச்சு. தேவர் சமுதாயத்துக்கு நாடாருக்கும் அவ்வளோ சண்டை நடந்திருக்கு. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஒண்ணு மண்ணா ஒரு அமைதி, ஒண்ணு மண்ணான கலந்து ஒன்னா இருக்காங்களா இல்லையோ ஒரு அமைதி, அவங்கவுங்க வேலையை பார்ப்போங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்ப தேவேந்திர குல சமுதாயத்தில் தீபக் ராஜா பாண்டியன் படுகொலை நடந்துச்சு.
எங்கள் ஹோட்டல் வைர மாளிகை வாசலில் வச்சு திருநெல்வேலியில். ம். அது கொஞ்ச நாள் அமைதி கிடந்தது, மறுபடியும் கிளம்பிச்சது அந்த பிரச்சனை. அதுக்கு பிறகு கூட ஒரு தேவேந்திர உலக சமுதாயத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பொறுப்பில் உள்ளவர், நிறைய மேடையில் பேசுவார். அவர் பேட்டி போட்டிருந்தார். நாங்கள் வந்து இங்கே கல்லணம் பல்லணம் நாங்கள் ஒன்றா தாண்டா இருக்கோம், நீ எதுவும் ஏற்றி விட்டு போகாதீங்கன்னு ஒருத்தர் சாடி இருப்பாப்புல. ம். நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம், நீங்கள் தேவையில்லாத பேச வேண்டாம், அதெல்லாம் காலத்தில் ஒரு துன்பியல் சம்பவம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் அமைதியாக தான் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், நீயே கிளப்பி விட்ற எங்களை எல்லாம் அப்படி நல்லா பேசியிருந்தாரு. அப்போ ஒரு இணக்கத்தை எல்லாரும் விரும்புகிறாங்க. வேலை வாய்ப்பு, கல்வி வந்துட்டு எல்லார்ட்டையும் படிக்கணுங்கிற ஒரு முன்னெடுப்பு வந்துட்டு. அந்த தீபக் ராஜா பாண்டிய கூட பேசக்குள்ள சொல்லியிருப்பா, அப்படி நீங்களாம் படிக்கணும்னு தான் நாங்களாம் கத்தி எடுத்து சுத்தோம், நாங்கள் வந்து கூலிப்பட கிடையாது, நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணல, நாங்கள் இனத்தோட எழுச்சிக்காக நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுறோம், எங்கெல்லாம் எங்கள் இன மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ தாக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் கால்கள் பயணிக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக அவரே ஒரு பிஎல்லாம் படிச்சிருக்காரு. இப்போ எஜுகேஷனோட முன்னுரிமை தெரிஞ்சிருக்கு. குடிக்காதீங்க, நீங்கள் எல்லாம் படிக்கணும்னு தான் நாங்கள் இப்படி திரியிறோம் ஜெயிலும் வீடுமா, நீங்கள் குடிச்சு வீணாக போகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொன்னவர் இன்னும் கொஞ்சம் அதை செம்மைப்படுத்தி போயிருந்தால் அவர் ஒரு நல்ல தலைவனாக இவங்களெல்லாம் வழி நடத்தியிருந்திருக்கலாம். ஒரு வன்முறை தீர்வாகாது. நீங்கள் பதப்பதைக்கு ஒருத்தரை வெட்டினா அவங்களை திருப்பி வெட்ட தான் செய்வாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது என்று இருந்தாலும் நடக்கும். யாரும் அப்படி விட்டுட்டு போகிற மனநிலை இன்னைக்கு இல்லை. எல்லார்ட்டையும் பொருளாதாரம் இருக்குது, ஈக்குவலுக்குகள் வா போட்டு பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட் எல்லார்ட்டையும் வந்துருச்சு. அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம், அமைதியாக போகலாம் வரலன்னு. இப்போ யாரும் ஒத்துக்கிறதுக்கெல்லாம் தயாராக இல்லை. நமக்கு ஒன்றுனா ரைட்டு செஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பக்குவம் வந்துட்டு எல்லார்ட்டையும் சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்குது. கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தைரியமாக இருக்காங்க எல்லாரும். அது ஒரு பக்கம். இப்போ நாடார் சமுதாயம் பார்த்தீங்கன்னா, இவர் ராக்கெட் ராஜான்னு அவர் கூட இன்டர்வியூ கூட இப்போ சமீபத்தில் ஒன்று கலாட்டாவில் வந்துருந்தது. அவர் அதில் சொல்லியிருந்தார், உங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்போடு இருக்க வேண்டியது இருக்குன்னு. இவ்வளோ பாதுகாப்பாக இருக்க தொட்டு தான் 52 வயசு வரை இருந்திருக்கேன். என்றைக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு முடிவு வேணும், அந்த முடிவை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நம்ம கேட்கக்குள்ள நமக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவரே சொல்கிறார், நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க, அதை ஏற்றுக்கிறேன், நோயில் சாகிற உடம்பா நாங்கள்லான்றாரு. நாங்களாம் வெட்டுப்பட்டு சாகிறதே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதுலேயும் உடன்பாடு இல்லை. நம்ம ஒரு தவறு நடந்து போச்சு, அந்த தவறுக்கு தவறு கொலைக்கு கொலைன்னா எவ்வளோ பண்ணுறது? 285 பேர் 4 வருஷத்துலன்னா சின்ன கணக்காது, எவ்வளோ பெரிய டேட்டா தெரியுமா? அது சாதாரண விஷயமே இல்லை. ஆவரேஜ் எங்கேயே போகுது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு நம்மளதுல இந்நேரம் இறந்துட்டோம். இது ரெண்டாவது எப்படி நம்ம டியூன் பண்ணிடுறாங்க, தனிப்பட்ட முறையில் அவங்க 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 கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. சமுதாய எழுச்சின்னு நினைக்கிறாங்க. கொலைய நம்ம சமுதாய எழுச்சி இதுதான், நம்ம இப்படி தான் டியூன் பண்ணணும் இந்த சொசைட்டிங்கிற ஒரு மனநிலை தள்ளுறாங்க. எல்லா கம்யூனிட்டிலையும் இது இருக்குது. நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, யார் இதுக்காக போராடுறதுங்கிற ஒரு பக்குவத்தை வர்றாங்க. அந்த சமுதாய தலைவர்கள் அதை திருத்த மாட்டாங்களா? சமுதாய தலைவர்கள்லாம் இப்போ அவங்கள பொறுத்தவரை அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து கத்தியெல்லாம் எடுக்காதீங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த நான் இப்போ சொன்ன லீடர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ராக்கெட் ராஜா கூட சொல்லியிருக்காரு, யாரும் கத்தியெல்லாம் எடுக்காதீங்க, இங்கே வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டஃப்பு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தீபக் ராஜா பாண்டியனும் மேடையில் சொல்லியிருக்காரு, நீங்கள் யாரும் இது மாதிரி செய்யக்கூடாது, படிங்க நீங்கள்லாம் போயின்னுங்கிறதையும் பதிவு பண்ணுறாப்புல. என்னதான் இருந்தாலும் இப்போ தீபக் ராஜா பாண்டி நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமை பார்த்தீங்கன்னு வைங்களேன், பதிலுக்கு பதில் போடுவோண்டா, வப்போண்டா, எடுப்போண்டா, எல்லாரும் எல்லா ஜாதியிலையும் பேசுகிறாங்க. இப்போ நம்ம பேசுகிறதே பார்த்தீங்கன்னா கீழே அவ்வளோ ஒரு சில பேர் நெகட்டிவ் கமெண்டெல்லாம் பண்ணுறாங்க. இது எப்படி நம்ம அது மாதிரி யாரையும் உயர்த்தியோ யாரையும் தாழ்த்தியோ சொல்லலை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்கு போல இருக்கு. கமெண்ட் போடுறாங்க. நம்ம வந்து மனித உயிர் பலி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கிறோம். 285 கொலை நடந்திருக்கு, 1042 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க, இது நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு திருநெல்வேலியில் ஒரு கோர்ட் வாசல்லே ஒரு மர்டர் நடந்துச்சு, பல்லு மாயண்டின்னு. அவர் மேலே ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. அவர் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு வந்தவர் மர்டர் ஆனார். அப்போ கோர்ட்டுக்கு வந்தாலும் கொலை நடக்குது. சாட்சியை பிடிச்சி கொலை பண்ணி இப்போ தூக்கு தண்டனை கொடுத்தாங்க திருநெல்வேலி கோர்ட்டில். சாட்சியை பிடிச்சி சொல்ல வந்தவரை வெட்டி கொண்டுட்டாங்க. அப்போ எதுக்கு தான் பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்கள்? எங்கேயும் பாதுகாப்பு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பூந்து வெட்டுறாங்க, பாம்பு அடிக்கிறாங்க, அதுக்கு மேலே பாம்பு, இவ்வளவும் நடந்துக்கிட்டே இருக்குது, கடந்துக்கிட்டே இருக்குது. நீங்களாம் பாருங்களேன், நெல்லையிலேருந்து நிறைய பேர் நண்பர்களே இருக்காங்க எனக்கு, இங்கே இருக்காங்க, சென்னையிலே இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, ஊருக்கு போனால் 2 நாள் 3 நாள், அதுக்கு மேலே வீட்டிலே இருக்க விட மாட்டாங்க, எங்கள் அம்மா அப்பாவும் இருக்க விட மாட்டாங்க. இதனால் நீ கிளம்பு முதல்ல பஸ் ஏறு, முதல்ல மெட்ராஸ் பக்கம் போ, சம்பாரிச்சு அனுப்ப வேண்டாம், நீ இங்கே வராது அப்படின்னு. ஏன்னா இது மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை எடுத்து விட்ருவாங்களோ அப்படின்னு.
இல்லை சார், இப்போ இயல்பாகவே வந்து இரவு நேரங்களில் வந்து குற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து பயப்படுவோம், இரவு நேரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாலையை கடக்கும் போது அப்படின்னு. இப்போ வந்து பகல் நேரங்கள்லேயே குற்றம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடக்குது, ஓட ஓட விரட்டுறாங்க. அந்த அச்ச உணர்வு குறைந்ததற்கு எது காரணம்? அரசு இதை எப்படி பார்த்துட்டு இருக்கு? அரசு ஒரு காரணமா? இல்லை எல்லா நேரங்களையும் கொலை நடந்திருக்கு. இப்போ சிசிடிவி நிறையா இருக்குது, நீங்கள் எடுத்துட்டு ஓட ஓட விரட்டுறதை பார்க்குறீங்க. கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பகல்ல நடக்குது எல்லாமே ப்ரூட்டல் மர்டர் தான். பட்டப்பகலில் நடக்குது. கொலை நடக்காமல் எங்கே இருக்குது? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லா நேரங்களும் நடக்குது. இப்போ உங்களுக்கு நிறைய வலைதளங்கள் வந்துட்டு சோசியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதில் உங்களுக்கு வீடியோ யாரோ எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு நிறைய ஆகிடுது. பகல் நைட்டெல்லாம் க்ரைமு கிடையாது. இப்போ சொல்லப்போனால் நைட்டில் கொலை பண்ணுறதே யாருமே இல்லையே. இப்போ விரும்புறது இல்லை. எங்கே போய் இருட்டில் தெளிவாக வெளிச்சத்தில் பண்ணிடலாம். வெளிச்சத்தில் டே லைட்டில் நம்ம தான் பண்ணோன்னு தெரியணும்னு பண்ணுறாங்க. இல்லைன்னா ஆளை மாற்றி பண்ணிடுற பிரச்சனை வர வந்துடுது நைட்டில் பண்ணால். அதுதான் இப்போ ஒன்று நடந்து போச்சு பாருங்க. கோட்டப்புறத்தில் டபுள் மர்டர் நடந்துச்சு இல்லைங்க. அதில் படப்பை சதீஷ் அந்த கேஸில் இல்லாத ஆளை வெட்டிட்டாங்களே. இப்போ இங்கே நடக்கிற ஒரு வாரம் இருக்குங்க நாகத்தம் கோயிலில் கோட்டப்புறத்தில் டபுள் மர்டரு. அதை விட்டு இரவு பொறுத்தவரையும் யாரும் சூஸிங்லாம் பண்ணுறதில்ல, பட்ட பகல்லே பண்ணுறாங்க. ராத்திரியில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஒருத்தரை வெட்ட போகிறோன்னா அவங்க ஆளுங்க எங்கனையெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. திப்புன்னு எழும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தப்பிச்சு விடையாட முடியாது. ஆனால் பகல் அப்படி இல்லை, கிளாரிட்டியாக வெளிச்சம் தெரியல, எங்கிட்டும் போக முடியாது. இப்போ கூட இந்த நாமக்கல் பைபாஸு, திருப்பூர் பைபாஸ், சேலம் டு கோவை பைபாஸில் ஒரு மர்டர் நடந்துச்சு பாருங்க 3-4 நாளைக்கு முன்னாடி. அந்த கணவன் மனைவி. கணவன் மனைவி. அது பட்ட பகலில் ஹைவேஸு, தேசிய நெடுச்சாலையில் நடந்திருக்கு. ஹைவேஸ்னால சேஸ் பண்ணவே முடியாது ஒருத்தரை. ஒரு 3 செகண்டில் எங்கெங்கே போய்டும் வாகனம் வேகத்தில். அதெல்லாம் கிளாஷ் பண்ணி தானே வெட்டுறாங்களே. அதனால் மனித உயிர் பலி என்பது நிச்சயமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இயற்கையாக நம்ம சாகணும், நோய்வாய்ப்படணும். இல்லை நம்ம தப்பு செஞ்சோம்னா நீதிபதி நம்ம தண்டனை உயிர் எடுக்கணும், தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை கொடுக்கணும். நம்மளே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணால் அதுக்கு பிறகு நீதி என்ன இருக்குது? இயல்பா சார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் வந்து ரவுடிகள்லாம் வந்து ரொம்ப மிரளுவாங்க. அந்த அம்மாவுடைய ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும், சுதந்திரமாக செயல்படும் காவல்துறை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இந்த ஆட்சியில் அப்படி கிடையாது, ரவுடிசமே இவங்க தான் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு கூட நேற்று திரு அண்ணாமலை கூட வச்சிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜெயலலிதாவோட ஆட்சியில் அவங்க கேண்டிடேட்டாக கொடுத்த தோட்டம் சேகரன் லாய்ட்ஸ் காலில் வச்சு விட்டாங்க. அவங்க ஏடிஎம் கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, அவோய் சண்முகம் சாலை, அதுலேருந்து போய் லெஃப்ட் எடுத்தா ராயப்பேட்டை வந்துடுறான் லாய்ட்ஸ் காலனி. அங்கே கேண்டிடேட் அவர் தோட்டம் சேகர், அவர் அங்கனே வச்சு கொலை பண்ணாங்களே. அதாவது எல்லா காலங்கள்லையும் இது இருக்கு. இந்த சமத்துவமற்ற சமுதாய கட்டமைப்புல ரவுடிசம் இருக்கிறது. எல்லாரோட பொருளாதாரமும் ஒரே மாதிரி இல்லை. சாதியால, மதத்தால, மொழியால, இனத்தால, நிறத்தால, குணத்தால எல்லாரும் வேறுபட்டுருக்கிறோம். சமம் இல்லைங்க. மெஜாரிட்டி சொல்றது சரிங்கிற ஒரு நிலை இருக்கு. இங்க 100 பேர் சொல்றான் இதுதான் சரின்னு, ஒரே ஒருத்தர் சொல்றான் இல்லை நீங்க சொல்ற கருத்துல தப்பு. 101வது வர்ற வந்து ஒருத்தன் வந்து சேர மாட்டான். 100 பேர் கொண்டு போய் சேர்ந்துக்கிறான், 101 ஆயிடுறான் அவன். மெஜாரிட்டி இல்லையே. குரலற்றவர்களின் குரலை யார் இங்கே ஒழிக்கிறார்? சொசைட்டியில் இது அக்கிரமம், இது நடக்குது. இது மாதிரி நீங்கள் இந்த நகரத்தை வச்சு நீங்கள் ஜாதியை தீண்டாமையெல்லாம் இல்லைன்னு நினச்சி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. கிராமங்கள்ல எல்லாம் இன்னும் இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இந்த நகரங்களில் கூட சார் வெஜிடேரியன் ஒன்லின்னு ஒரு போர்டு போடுறாங்க, பார்த்துருக்கீங்க? எவ்வளோ பெரிய கொடுமை அந்த போர்டு. அந்த போர்டோட அர்த்தம் என்ன? என்ன ஜாதின்னு கேட்கறது தான் வெஜிடேரியன் ஒன்லி. அப்போ ஜாதி கேட்கறது தானே அது. வீடு வாடகைக்கு வரணும் முடிவாகி போச்சு, ஜாதி கேட்கறது தானே. அதுக்கு ஒரு டாக் ஷோவே நடத்துனாங்க. விருப்பப்பட்டு தான் நீங்கள் வாடகைக்கு வர்றீங்க. இது எவ்வளோ பெரிய பேச்சு இது. விருப்பப்பட்டு தான் நீங்கள் வாடகைக்கு வர்றீங்கிறது இது எவ்வளோ பெரிய ஒரு அக்கிரமமான ஒரு பேச்சு இது. விருப்பப்பட்டு தான் நீங்கள் வாடகைக்கு வந்தீங்க அப்படின்றது தவறான ஒரு டாக். ஸோ அந்த போர்டே ஜாதி தீண்டாமை பார்க்குற ஒரு போர்டு தானே. தீண்டாமை இருந்துக்கிட்டு தானே இருக்குங்க. சென்னையில் இருக்குது, ரொம்ப கவனமாக. எல்லா இடத்துலையும் தீண்டாமை இருக்குது, எல்லா இடத்துலையும் ஜாதி கேட்குறாங்க. அதாவது வேறு வழி இல்லைங்கிற இடத்துல தான் ஜாதியை ஒத்து போகிறாங்க. இந்த ஜெயகாந்தன் எழுத்தாளர் அவரோட ஒரு எழுத்துக்கள் இருக்கும், எந்த பெருமையும் பேச முடியாதவன் ஜாதிய பெருமை பேசுகிறான் அப்படின்னு. அடடா, உன்னிட்ட பேசுறதுக்கு எந்த பெருமையுமே இல்லை, சாதி பெருமை பேசுவான். நமக்கு பின்னாடி நம்ம டிகிரி தான் இருக்கணும். பிஏ, பிஎல், எம்ஏ, எம்எல், எம்எல், பிஹெச்டி படிப்பு இருக்கணும், போயிட்டே இருக்கணும். எஜுகேஷன் முன்னாடி கூட இனிஷியல் கூட தேவையில்லை, படிப்பு தான் அடையலாம். ஆனால் எந்த பெருமை இல்லைன்னா நீங்கள் என்ன பற்றி பேசுவீங்க? ஜாதி பெருமை. ஜாதி பெருமை தான் பேசணும். அதில் ஒன்றும் பேசுறதுக்கெல்லாம் பெருமையாக ஒன்றுமே இல்லையே. இல்லை, ஆண்ட பரம்பரை குலப்பெருமையில் அவர் பேசுகிறார். அதெல்லாம் என்ன ஆண்ட பரம்பரை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எப்படி ஆண்டா? வெள்ளைக்காரன் தான் 200 வருஷம் ஆண்டிருக்கான், அவன் ஆண்ட பரம்பரை இல்லையா?
200 வருஷம் வெள்ளக்காரன் 800 வருஷம் இஸ்லாமிய மன்னர்கள் முகலாயர்கள் ஆண்டு இருக்காங்க. முகலாயர்கள் ஆண்ட பரம்பரை இல்லையா? ம். என்னங்க கதையா இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்ட பரம்பரை அதெல்லாம் நத்திங். பிரிட்டிஷ்காரன் தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஆண்ட பரம்பரை. ஆண்ட பரம்பரை. அவங்க கட்டின ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் வச்சிருக்கோம். ம். அவங்க கட்டின துறைமுகமும் இன்னும் இருக்கு. எல்லாம் அவங்க கட்டினது தான். ம். ஓட்டு வரையும் வடிக்க சட்ட திட்டமே அவனோட சட்ட திட்டம் தான். ம். வச்சிருக்க கல்வியே மெக்கால கல்வி அவனோட அவனோட கல்வி தான். தான். ம். அப்ப அவன் தானே ஆண்ட பரம்பரை. நம்மளையெல்லாம் எம்பவர் ஆக்கியிருக்கான் பாருங்க. ஒரு மதம் மாற்றம் வந்த ஒரு கால்டுவெல் வந்து அவன் வந்து வீரமா முனிவர்னு தான் பேரை மாத்தி திருக்குறளை கொண்டு போய் உலகம் பூரா சேர்க்கிறான். இவன் பெரிய அறிவாளியோட விடுவான். யார் நம்ம தமிழர்களை பத்தி இவன் பயங்கரமான விடுவான். எப்படிப்பட்ட இலக்கியத்தை வச்சிருக்காங்க சொல்லி அதை எழுதினார். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு சமாதியில வச்சவர் வீரமா முனிவர். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பெருமைக்கு சொந்தக்காரன். மனிதனை வெட்டி தின்னுக்கிட்டு இருந்தப்ப நம்ம தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை எழுதிக்கிட்டு இருந்த மக்கள் நம்ம எல்லாம். அது உலகம் முன்னவும் உடுத்த உடுத்து அப்படின்னு சொன்னவங்க நம்ம. ஆமா. ஒரு பிராமண குலத்துல பிறந்த ஊ. சாமிநாத ஐயர் தமிழுக்கு எவ்வளவு தூண்டாட்டிருக்காரு. ஒரு பிராமண குலத்துல பிறந்த பாரதியார் கடவுள் மறுப்பு ஜாதிய மறுப்பு எழுதியிருக்கான். பாரதி அவன் ஒத்துக்கலையே. பிராமணர்கள் ஒத்துக்கல. அவரோட மரணத்திலே எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு கப்பலோட்ட தமிழ் சொந்த காசை வித்து அழிச்சு வக்கீல் அவரு கப்பல் வாங்கி விட்டு எல்லாத்தையும் வித்து வேலைக்காரன்ட்ட கொடுத்துட்டு கடைசியா சிறையில் அவர் அழைக்க ஆள் இல்லை. மாமன்னர் மருதுபாண்டியர்கள் எங்க கூண்டுக்குள்ள வச்சு தூக்குல போட்டானோ. ஏன்னா ஒட்டச்சாலிட்டு போயிட போறாங்கன்னு. எப்ப சமஸ்தானத்தை இணைக்கிறான் வெள்ளக்காரன். ஜம்புதேவி பிரகடனம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட மனிதர். தீரன் சின்னமலை எவ்வளவு ஒரு மாபெரும் மனிதர். அவர் ஜாதி தலைவரா மாத்திட்டாங்க. அழகுமுத்து கோண ஜாதி தலைவரா மாத்திட்டாங்க. ஒரு வருஷத்துல பாருங்க அண்ணல் அம்பேத்கர் ஜாதி தலைவரா மாத்தியாச்சு. எல்லாருக்கும் ஜாதி தலைவரா பூசினா எப்படிங்க? முத்துராமலிங்க தேவர ஜாதி தலைவர். ஒரு இனம் அவங்களை கிரெடிட் எடுக்கிறாங்க. அது கல்வி வல்லர் காமராஜர் இப்ப ஜாதி தலைவரா மாறிட்டாரு. காமராஜர் ஜாதி தலைவர் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அகிலேஷ் யாதவ் எங்க இருக்காரு? அவருக்கு இங்க நோட்டீஸ் விட்டுறாங்க. அகிலேஷ் யாதவுக்கு. அதாவது இவர்கள் எல்லாம் சாதிய தலைவர்கள் இல்ல, மிகப்பெரிய சாதித்த தேசிய தலைவர்கள். எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய புகைப்படங்கள் நான் சொன்ன பேரெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கணும், மஸ்ட். ஆனா அது அப்படி இல்லை. ஒரு போட்டோ வச்சிருந்தாலே ஆபீஸ்ல மாட்டி இருக்கோமா, ஓ இவங்க என்ன ஆளுங்களா அப்படின்ற மாதிரி. ஏங்க அப்படி அந்த அர்த்தத்துல இல்லைங்க. இது எல்லாரோட போட்டோவும் தான் இருக்கு. இப்ப ஆபீஸ்ல எல்லாரும் போட்டோவும் இருக்கு. நம்ம எல்லா ஜாதியும் எங்க ஆபீஸ்ல இருக்குதான். நாங்க அவங்கள ஜாதிய தலைவர்களா பார்க்கல, மனிதனா பார்க்க, தேசிய தலைவர்களா பார்க்கிறோம். நன்றிங்க. நன்றி சார். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.